மரிய வில்சனோட இந்த கோபத்துக்கு காரணம் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுகன்னு வந்து சொல்றாங்க. நான் ஓப்பனாக கேட்குறீங்க யாரு நீ சரியான அரசியல் செஞ்சீங்களா உங்கள் கட்சி சரியான அரசியல் செய்யுதா இல்லை கிளம்பு அவ்வளோதான். சீமான் அவர்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டில். ஐயோ, அவருடைய கட்சியில் அப்படியா? கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறவர் தான் இல்லை ஏதோ சொன்னீங்களே சொல்லுங்க திரும்ப. தவிர்க்க முடியாத தலைவர். ஓ சரி, எதில் பொய் சொல்கிறது இல்லை, சார் அப்படி குருடா விடுறது இல்லை, திருநெல்வேலி வசூல் பண்ணுறது இல்லை, சொல்லுங்க எதில் தவிர்க்க முடியாது? சார் தமிழ்நாட்டு அரசியல் அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் சார் சீமான். அப்படி மக்கள் தவிர்த்துட்டாங்களா இல்லையா? தவிர்க்க முடியாத தலைவன்னாக்கா மக்கள் ஒரு முறையேனும் வாய்ப்பு கொடுத்துருக்கணும். 15 வருடமாக நீங்கள் களத்தில் நின்னும் பொழுது உங்களை தொடர்ச்சியாக மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னும் பொழுது தவிர்த்த தலைவன் எப்படி? எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நடராஜ். இப்போ தமிழக அரசியல் வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த கொதிநிலை வந்து அதிகமாகிட்டே போகுது. இப்போ அந்த வரிசையில வந்து மரிய வில்சன் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசினது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா வந்து மாறி இருக்கு. அவர் பேசினது முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் வந்து எதிர்க்கட்சிகள் இந்த கோபத்தை தூண்டுவதன் காரணமாக தான் அவர் வந்து அப்படி வந்து பேசினார் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அந்த இடத்துல வந்து அவர் வந்து நான் வந்து ஒரு பிறப்பால் வந்து ஒரு கிறிஸ்தவர் சொல்றதை வந்து தவிர்த்திருக்கலாம், என்னுடைய பைபிள் சொல்லி கொடுத்ததுல தமிழ் வந்து கம்மியா சொல்லி கொடுத்ததுன்ற அளவுக்கு தான் வந்து பேசியிருந்தாரு. ஓவரால் இந்த விஷயத்தை வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ எதிர்கட்சியில எல்லாம் வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணுன்ற ஒரு போர்க்கொடியை வந்து தூக்கியிருக்காங்க. ஓவரால் எப்படி பாக்குறீங்க? ஓவராலாக வந்து சட்டமன்றத்தை வந்து மக்கள் பார்க்கக்கூடிய அந்த சதவீதம் இருக்குல்ல, ஓவராலாக கூடி இருக்கு. அதில் வந்து சட்டமன்றத்துக்குள்ள திமுக அடி வாங்குறதும் கதறதும், என்ன ஆட்சி வந்து எவ்வளோ மோசமாக செஞ்சுட்டு நம்ம ஏன் வந்து நீ தோத்து போய் முன்னாள் முதலமைச்சர் கூட வந்து நீ வந்து முதலமைச்சராக இல்லை ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியலன்றதை உணராம சட்டமன்றத்துக்குள்ள என்ன பேசுறதுன்னு ஒரு புரிதல் இல்லாமல் பேசுறது. எங்கள் பொதுச் செயலாளர் இப்படி தான் வட்டார வழக்கு மொழியை சொல்லி கிண்டல் செஞ்சது, இட்டுன்னு போறாருன்ற அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை வந்து அதை ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக இவங்க பார்த்ததா இருக்கட்டும். வட்டார வழக்கில் அவர் சொல்லக்கூடிய 83ன்றதை வந்து நேற்று வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஆர்கேவும் சொல்லியிருக்காரு, எங்கள் ஊர் பக்கம்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. இப்போ இதையெல்லாம் ஒரு பேச்சை வச்சு இவருக்கு வந்து தமிழ் சரியாக பேச வரல அப்படின்ற மாதிரியும் இதை வந்து ஒரு கார்னர் பண்ணி சொல்லும் பொழுது அதுக்கு தான் மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி நான் தமிழில் வந்து புலமை பெற்ற புலவரா அவர் சங்க தமிழில் பேசுறாரு. பேச கிடையாது, அவர் எந்த தமிழில் பேசுறாரு எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. அது எவ்வளோ ஆபாசமான சொற்களாக இருக்குன்றது நமக்கு தெரியணும் பொழுது அப்போ டியூஷன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு யாருக்கு எடுக்கணுன்றதையும் ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அழகாக பாடம் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போது இதை வந்து தொடர்ச்சியாக தனிப்பட்ட முறையில் வந்து வில்சன் சாரை வந்து டார்கெட் பண்ணி இவங்க பேசக்கூடிய இந்த சொல்லாடல் இருக்குல்ல, அதை தவிர்க்கணும். தனிப்பட்ட வாழ்வியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து அரசியலுக்குள்ளே புகுத்தி பேசக்கூடிய இந்த அநாகரிகமான கலாச்சாரம் வந்து திமுக காலங்காலமாக தான் அதை கையில் எடுத்து இல்லை சரி. ஆனால் இதை வந்து திமுக எம்எல்ஏ வந்து யாரும் வந்து கேட்கல, சொன்னது வந்து மதிமுக எம்எல்ஏ தான். அவர் வந்து ஒரு வேண்டுகோளை தான் வந்து வச்சிருந்தார். இப்போ நிதியமைச்சர் வந்து அடுத்த முறை பேசும்போது ஒரு தமிழ்ல வந்து ஒரு இலக்க நடையில வந்து பேசணும்ன்றதான் வந்து சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப வந்து கோவப்படுற மாதிரியோ இல்லை எங்கேயும் வந்து அவர் கோவத்தை தூண்டுற மாதிரியும் வந்து பேசல, ஒரு பொலைட்டா ஒரு வேண்டுகோளை தான் வச்சிருந்தாரு. என்னது இலக்கிய தமிழ் நான் பேசுகிறேன் பேசிடுவாங்களா திமுகலையோ பாமகலையோ உள்ள நபர்கள்? இன்னைக்கு இலக்கிய தமிழ் வந்து வட்டார வழக்கில் இருக்கா தம்பி? இலக்கிய தமிழ் வட்டார வழக்கில் நீங்கள் வந்து பேச்சு வழக்கில் இருக்கா? இல்லை வந்து செய்தி சேனல்லையே நம்ம பேசுகிறாங்க. நீங்கள் வந்து யூடியூப் மட்டும் கிடையாது, நீங்கள் சேட்டலைட் சேனல் எடுத்துக்கோங்களேன், செய்தி வாசிப்பாளர்கள் என்ன சங்க தமிழில் பேசுகிறாங்களா? அது பேசினா இன்றைக்கு மக்களுக்கு புரியுதா? அப்போது அவருக்கு இருக்கக்கூடிய இயல்பான விஷயத்தில் பேசுறது. நீ எதை பார்க்கணும்? அவர் சொன்ன பட்ஜெட்டு, அவர் எவ்வளோ வந்து சிஎம் ஃபண்டில் வந்து ஃபண்டை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு, உங்களை பற்றின தரவுகளை எவ்வளோ எடுத்து கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஏன் வந்து இன்னமும் வந்து மக்களை வந்து பெரிய ஒரு பேராபத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுருக்கீங்க? யார் திமுக இது வரைக்கும் வந்து அந்த போதை கலாச்சாரன்ற விஷயத்தில் வந்து மக்களை வந்து எவ்வளோ அச்சுறுத்தி வச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயத்தை எப்படி சரி செய்யுதுன்னு சொல்லி இன்றைக்கி அதற்கான வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சருக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கல்லூரியில் போய் அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்களும் உறுதிமொழியும் செஞ்சுருக்காருன்னும் பொழுது கூடுதலாக எத்தனை வந்து துறையை வந்து இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னும் பொழுது அப்போ இதை சார்ந்து பேசணும், அறிவு சார்ந்து அறம் சார்ந்து பேசணுமே தவிர நீங்கள் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இல்லை சார். இப்போ அதுக்கு வந்து அவர் கொஞ்சம் அமைதியாகவே அந்த ரிப்ளை வந்து கொடுத்துருங்க, நான் வந்து இப்படி தான் பேசுவேன், உங்களுக்காகலாம் வந்து என்னால் வந்து மாற்றிக்க முடியாதுன்னு வந்து சொல்கிறாரு. ஆமாம், ஒரு அமைச்சர் பேசுறது தப்பு. இல்லை நான் ஏன் மாற்றணும்?
இல்ல சார், ஒரு மைக்கை வந்து இப்படி தூக்கி போட்டு இது பண்றாரு. தம்பி இதெல்லாம் தூக்கிலாம் போடல, கையில தள்ளினார்ல சார் அது. எல்லாருமே கையில தான் தள்ளுவாங்க, வேற எதுல தள்ளுவாங்க? சவுண்ட் எப்படி இருந்துருப்பா? எப்படிப்பா இருந்தது? யா நீ என்னப்பா அந்த நாட்டமா மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கிற? சவுண்ட் எப்படி இருந்தது? இது தம்பி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இயல்பாக நான் பேசக்கூடிய நடை, நான் பேசக்கூடிய மொழி மக்களுக்கு புரியுதுன்னும் பொழுது அதை நீ ஒருத்தன் வந்து அது ஒரு பேச்சா பேசுறனாக்கா, சரிப்பா இலக்கணம் இலக்கியம்லாம் எடுத்துட்டு வா, தொல்காப்பியத்தெல்லாம் கொண்டு வா, உட்காந்து பேசுவோமா? ம், ம், ம். இன்னைக்கு இதை பத்தி பேசுறதுனால என்ன பிரயோஜனம்? என்னுடைய பேச்சு வழக்க மொழியை மாற்ற சொல்வதற்கான உரிமை உனக்கு யார் கொடுத்தா? இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அதான் அவர் சொல்றாரு, நீ ஒன்றும் எனக்கு பாடம் எடுத்த வேணாம், நீ உன் வேலையை பாரு ராஜான்றாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவ்வளவுதான். ஆனா இப்ப விஜய் சாரே வந்து நிறைய மேடைகளை வந்து சொல்லியிருக்காரு, நம்ம உசு பேத்துறவங்கிட்ட உம்மனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும் இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு சொல்லிட்டு. ம். ஆனா இவரே வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவர் நம்ம மரிய வில்சன் சார் சொல்றாரு, இதே சட்டமன்றத்துல வந்து சில் ப்ரோ கூல் ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ம். ஆனா இவரே வந்து இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறாருல சார், ம். அததான் ஒரு இதுவா பாக்குறாரு. அப்போ இன்னொன்னு ஒரு வார்னிங்கும் வந்து கொடுக்குறாரு. நான் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர்னு வந்து சொல்றாரு, எனக்கு அஃபென்ஸ் ஆட தெரியும், டிஃபென்ஸ் ஆட தெரியும்னு வந்து சொல்றாரு. நீங்க கத்துனா நானும் கத்துவேன்னு வந்து சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு அமைச்சருக்கான அந்த மொழியில வந்து அழகா சார். இன்னொன்னு வந்து நான் வந்து பிறப்பால வந்து கிறிஸ்டின் வந்து சொல்றாரு, என் மதம் சொல்லி கொடுத்ததை விட இப்ப தமிழ் தெரிஞ்சவங்க இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு வந்து சொல்றாரு. ஒரு மதத்துக்கு பின்னாடி போய் ஒளிர்ற மாதிரி இருக்கு. இப்ப இந்த பிரச்சனை வந்து இப்படி கொண்டு போக வேண்டிய அவசியமே வந்து இல்லையே. அப்புறம் வந்து இந்த உருவகேலிகள் வந்து நிறைய வந்து பண்றாங்கன்னு வந்து சொல்றாரு. அப்புறம் இப்ப கடைசியா வந்து மொழியில வந்து நிக்கிறீங்க அப்படின்றாரு. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தானே சார். இப்ப சட்டமன்றத்தில் பேசணும்னு அவசியமும் இல்லை, ஆனா இவ்வளவும் பேசுறாரு. அவர் சொன்னதில் நீங்கள் 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். என் மார்க்கம் வந்து எனக்கு போதித்த விஷயம், மதம் போதித்த விஷயம் வந்து பொறுமையை போதிச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுலேயே வந்து இன்னொரு வார்த்தையும் அதில் வருது. என்ன தெரியுமா? உங்களில் யார் தவறு செய்யாதவனோ அவன் முதலில் இந்த கல்லை எடுத்து எரியட்டும்னு ஒரு வார்த்தை வருதா பைபிள்ல? அப்போ என்னை குறை சொல்வதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னும் பொழுது, நீ தொடர்ச்சியா ஒருத்தர் மீது வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தும் பொழுது எனக்கு அஃபென்ஸ் ஆட தெரியும், டிஃபென்ஸ் ஆட தெரியும்ன்றது இயல்பான விஷயம். தம்பி நீங்க அவர்களுக்கு அவர்களுடைய நடையில் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரைமுறைக்கு உட்பட்டு பேசலை அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்களே தவிர, இதில் வந்து நம்மளுடைய நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு தானே, எல்லா சாதி மதங்களும் உள்ளடக்க நாடு தானே. இப்போ ஜோசப் விஜய் தானே முதலமைச்சராக இருக்கிறாரு. இதில் வந்து தன்னை ஒரு கிறிஸ்தவர்னு அவர் சொன்னதில் உங்களுக்கு எங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சிங்க? இல்ல சார், இதே சட்டமன்றத்துல வேற ஏதாவது ஒரு எம்எல்ஏ வந்து நான் வந்து ஒரு பிறப்பால் ஒரு இந்துன்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? சங்கின்னு தானே சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அது ஒரு நான் ஒரு கிறிஸ்தவன் உதயநிதி சொன்னாரு. இப்போ என்ன கான்ட்ரவர்சி ஆச்சு சொல்லுங்க? சொன்னாரா இல்லையா? மேடைக்கு மேடை நான் ஒரு கிறிஸ்தவன் சொன்னாரா? சொன்னார்ல. அப்புறம் இது ஒரு கான்ட்ரவர்சியா? இது ஒரு கேள்வியா? நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு தம்பி. அவங்க தான் ஏதாவது கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்க, அதை உட்காந்து நீங்க எல்லாம் இழுத்து பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், இப்ப மரிய வில்சனோட இந்த கோபத்துக்கு காரணம் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுகன்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா ஒரு சில நாட்களா வந்து அவர் வந்து இந்த அந்த யூடியூப் சேனல்ல வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போடுறாரு. அப்படியா? போடுறாரு சார். மரிய வில்சன் குறித்தும் அதுல வந்து வீடியோஸ் வந்து போட்டிருந்தாரு. என்ன போடுறாரு? பிரிட்டன் இளவரசரா இப்ப லண்டன்ல வந்து பிச்சை எடுக்கிறவங்களுக்கு கூட வந்து அந்த ஆங்கிலம் வந்து தெரியும். அது வந்து பெருமையா வந்து சொல்லக்கூடாது. அமெரிக்கால வந்து ஆடு அப்போ கூட பாரு, குத்தி பிச்சை எடுக்கிறது, திருநிதி வசூல் பண்றது, அதில் தானே போகுது. அவர் வீடியோ நிறைய போட்டா நீங்க சொல்லிதான் தம்பி எனக்கு தெரியும். நம்ம அதை பார்க்கல. சட்டமன்றத்தில் இங்கே என்ன ஆக்கப்பூர்வமான செயலோ அதை பார்க்குற பொழுது நீங்கள் சொல்லி தான் அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னே தெரியும் பொழுது அப்போ அந்த அளவில் தான் இருக்குது. அரசியல் தெரிந்து மக்கள் எதை விரும்புவார்களோ அதை விரும்பக்கூடிய நபர்கள் அதை பார்க்குறாங்க. விரும்ப வேண்டாத சும்மா வெட்டியாக உட்காந்து பொழுதுபோக்குன்னு நினைக்கிறவன் அதை பார்க்குறானா என்னவோ எனக்கு தெரியல தம்பி. நான் அதை பார்க்கல. இல்லை சார், அதை அவ்வளோ ஈஸியாக நம்ம அதை கடந்து போயிட முடியாது. நான் கடந்துட்டேன், நீங்கள் வேணா தூக்கி வச்சுக்கீங்க. மக்களும் கடந்துட்டாங்க. 15 வருஷமாக மக்கள் கடந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? 15 வருடமாக மக்கள் கடந்து தான் போகிறாங்க. இவங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னும் பொழுது சரி இது வெட்டி பாய்ஸ் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பொழுது மக்கள் கடந்துட்டாங்க. நீங்கள் அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு. இல்லை சார், இப்போ சீமான் அவர்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் சார் தமிழ்நாட்டில். அவருடைய கட்சியில் அப்படியா கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறவர் தான். இல்லை ஏதோ சொன்னீங்களே, சொல்லுங்க திரும்ப. தவிர்க்க முடியாத தலைவர். ஓ சரி, எதில் போய் சொல்கிறது இல்லை சார், அப்படி குருடா வர்றது இல்லை, திருநிதி வசூல் பண்ணுறது இல்லை, சொல்லுங்க எதில் தவிர்க்க முடியாது சார்? தமிழ்நாட்டு அரசியல் அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் சார். மக்கள் தவிர்த்துட்டாங்களா இல்லையா? தவிர்க்க முடியாத தலைவன்னாக்கா மக்கள் ஒரு முறையேனும் வாய்ப்பு கொடுத்துருக்கணும். 15 வருடமாக நீங்கள் களத்தில் நின்னும் பொழுது உங்களை தொடர்ச்சியாக மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னும் பொழுது தவிர்த்த தலைவன். எப்படி? தவிர்க்க முடியாத தலைவன் கிடையாது, தவிர்த்த தலைவன்ற வார்த்தையை சேர்க்கலாமான்னு தெரியல. நீங்கள் சொன்னதால நான் அடிஷ்னலாக சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். விட்டு இந்த பிரச்சனையை வந்து திமுக பெருசாக பண்ணியிருக்குன்னு நினச்சதா பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து கடந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து சிறுபான்மையருக்கு வந்து ஆதரவான ஒரு யாரு? திமுக. நீங்கள் அவங்க ஆதரவாக இருந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்க.
ஆமா சார், இப்போ கிறிஸ்தவர்களும் சரி இஸ்லாமியர்களும் அவங்க தான் தொடர்ந்து இந்த இஸ்லாமியர்கள் போன முறை வந்து நோன்பு நோற்று புனித நோன்பை திறக்கும் பொழுது குப்பை வண்டியில் வந்து உதயநிதி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் குப்பை வண்டியில் உணவு கொண்டு வந்து கொடுத்த அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். அதை இது வரைக்கும் கண்டித்து அந்த ஊழியர்களை வந்து நடவடிக்கை அல்லது அவங்க சஸ்பெண்ட் பண்ணது எந்த இதுவுமே வரல. தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் கிடையாது, தலித் மக்களையும் சரி வதைத்த அரசாங்கம். வேங்கவேல் சம்பவத்தெல்லாம் மறந்துட்டீங்களா? கடந்து போயிட முடியுமா? நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களை வஞ்சித்த அரசு, புரியுதுல்ல உங்களுக்கு? அவங்களுக்கு என்ன இப்போ அந்த அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து கடந்து போயிட்டாங்க சார். இப்போ ஆனால் பாஜக வந்து இதில் ஒரு பெரிய அரசியல் வந்து பண்ணுறாங்க. நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து இந்த விஷயத்துக்காக வந்து மரியவில்சன் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் வந்து. அவர் யாரு? பாஜகவோட மாநில தலைவர் சார். யாருன்னு கேட்குறீங்களா சார்? அதான் என்னவா இருக்காரு இப்போ? மாநில தலைவராக இருக்காரு சார். சரி சரி, என்னவா அவருக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு வந்து சொல்றாரு. ஒரு பெரிய ட்வீட் வந்து ஒன்று போட்டிருந்தாரு. இப்போ மரியவில்சன் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்டாலும் இன்னொன்று வந்து பதவி விலகணும்னு சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லியே ஆகணும்னு சொல்லி வட மாநிலத்தில் பிஜேபியை சார்ந்த பல நபர்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை மக்களையும் கிறிஸ்தவர்களையும் தலித்துகளையும் அடித்து துன்புறுத்தினாங்கல்ல. இதை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் பொறுப்பேற்றுக் கொண்டு மன்னிப்பு கேட்கிறேன்னு ஃபர்ஸ்ட் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். புரியுதுங்களா? மக்களை வந்து ஊபியில் உட்காந்து ஒரு பெண்ணு ஃபுர்கா போட்டு அந்த பெண்ணை வந்து அவங்க வீட்டை புல்டோசர் வச்சு அரைச்சாங்களே, பிஜேபி அரசாங்கம் இது போல் செய்து விட்டது. அதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். த்ரிஷா அவர்களை மட்டும் குறித்து பேசிட்டு மன்னிப்பு கேட்டார் இல்லையா? அதுக்கப்புறம் அதை கேட்டிருக்க வேணான்னு வேற பேசினார் இல்லையா? அந்த மாதிரி பல விடயங்கள் நடந்திருக்கிறது. இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சரி அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நயினார் நம்ம இழுக்க வேண்டாம்னு வச்சுங்களேன். சரி, ஆனால் பிஜேபி வட மாநிலங்களில் செய்யக்கூடிய எவ்வளவோ அக்கிரமங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது பொழுது குறிப்பாக அந்த கட்சியை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? பொறுப்பேற்று அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் இது சரியான ஒரு விஷயமா இருக்காதா சார்? இவர் மன்னிப்பு கேட்டால் தான் நான் மன்னிப்பு கேட்பேன்னு சொல்றது வந்து எப்படி ஒரு சரியா? நீ யார் நீ மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு? நான் ஓப்பனாக கேட்குறீங்க, யாரு நீ? சரியான அரசியல் செஞ்சீங்களா? உங்கள் கட்சி சரியான அரசியல் செய்தா? இல்லை. நீங்கள் மதத்தையும் பிளவுவாத அரசியல், உணவு கலாச்சாரம், உடை கலாச்சாரம், மத வழிபாட்டு முறை இதெல்லாம் கை வைக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு அரசாங்கத்தை நீங்கள் வந்து வட மாநிலங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க பிஜேபியின் பொழுது. அதை தமிழ்நாட்டுக்குள்ளே புகுத்துவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க பொழுது நீ சொல்லிலாம் வந்து நான் கேட்கணும் அவசியம் கிடையாது. ஓப்பனாகவே சொல்கிறேன், புரியுதுங்களா? பிஜேபி ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள்ளே களம் காண்பதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். அது குறிப்பாக எங்கள் அண்ணனுடைய ஆட்சியில் கிளம்பு, அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம நிறைய இந்த சமூக வலைதளங்கள் அதிகம் பார்க்குறோம். இப்போ மரியவில்சன் அவர் சார்ந்த அந்த பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து வந்து பயங்கரமாக அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மரியவில்சன் அவர்கள் வந்து சொன்னது என்னன்னா, என்னுடைய மதம் வந்து எனக்கு அமைதியை வந்து சொல்லிக் கொடுத்துச்சு, அன்பை வந்து சொல்லிக் கொடுத்துச்சு, அந்த அரவணைப்பை தம்பி. நீங்கள் அரசியலையும் பர்சனல் லைஃபையும் நீங்கள் ரெண்டு போட்டு மிங்கிள் பண்ணி பேச ஆரம்பிச்சு அந்த புரிதல் முதல்ல உங்களுக்கே இல்லை. இல்லை சார், இப்போ நம்ம இல்லை, நான் ஒரு விஷயம் புரியுது. அரசியலுக்கு வந்துட்டு நம்ம அது எல்லாத்தையும் எப்படி பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் எடுத்து பேசலாமா? இப்போ நீங்கள் ஆங்கராக இருக்கீங்க, உங்களுடைய பர்சனல் லைஃபை நம்ம பேசிட்டு உட்காந்ததில்ல. சொல்லுங்கள், ஸ்டாலினுடைய பர்சனல் லைஃப், உதயநிதியோட பர்சனல் லைஃப், நயினா நாகேந்திரன் பர்சனல் லைஃபை, கமலஹாசன் பர்சனல் லைஃபை, நாட்டாமா இருக்கார்ல பாருங்க அவருடைய பர்சனல் லைஃபை, சீமானனுடைய பர்சனல் லைஃபை பேசுவோமா? சொல்லுங்கள். ஒவ்வொரு கட்சி தலைவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசணும்னாக்கா பேசலாம். அதற்கு பேசுவது நாகரிகமா? இல்லை. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த கொண்டு வந்து அரசியல் ஒருத்தன் பேசுறானா அதை விட கேவலமான ஈனப்பிரிவு எவனுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அரசியல் அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களை வந்து இதை ஒரு பெரிய விஷயமா வந்து நீங்கள் மூலம் பேசக்கூடாது. நீங்கள் தான் ஒரு நெறியாளராக மூலம் அவங்களை கண்டிச்சிருக்கணும். அரசியல் நாகரிகம் தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க சார் சொல்லி நீங்கள் கண்டனம் தெரிவிப்பீங்களா? அவர் சொல்றதுக்கு நீங்கள் உட்காந்து பக்கவாத்தியம் வாசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி? தப்பு இல்லை. இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ மரியவில்சன் வந்து குறிவைக்கப்படுறாரா சார்? இப்போ நீங்கள் தான் மரியவில்சனை குறி வச்சு பேசிட்டே இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. நான் அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டேன். குறிவைக்கப்படுறாருன்னா இது அவர் பர்சனல் லைஃப். பர்சனல் விஷயத்தில் நடந்தது கொண்டு வந்து அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் புகுத்தி பேசுவதுன்றதே முதல்ல வந்து அநாகரிகமான செயல். அது வந்து பொருந்தாத செயல். அது அவருடைய விஷயத்தை நீதிமன்றமோ அதுவோ எதுவாக இருக்கட்டுமோ அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு அரசியல் களத்துக்குள்ளே வாங்க, புரியுதுங்களா? அவ்வளோதான். அரசியல் களத்துக்குள்ள இன்னும் இப்படி செஞ்சாரு சார், திமுக திருத்தம் பண்ணாங்க சார், அவங்களை இன்னும் கைது பண்ணாமல் வச்சிருக்கீங்களே சார்னு சொல்லுங்கள், நியாயமான விஷயம் பேசுவோம். பிஜேபிலாம் ஒரு கட்சின்னு சொல்லி இன்னமும் வந்து ஊருக்குள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, இது இன்னும் கண்டிக்காமல் அவங்களை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி அதை கோட் பண்ணி கேளுங்க, பேசுவோம். தனிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையற்றது தம்பி. ஓகே சார். இப்போ சட்டமன்றத்தில் வந்து நாளுக்கு நாள் வந்து தாவேக்கோட அந்த பலம் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஆக்சுவலாக முன்னாடி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து புதிய ஆட்கள், இவங்களுக்கு எப்படி அரசியல் தெரிய போகுது, இந்த சட்டமன்றத்துலேருந்து அரசியலே வந்து வேற மாதிரி இருக்குன்னு வந்து சொன்னாங்க. ஆனால் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுறது எல்லாமே வந்து தாவேக்கா எம்எல்ஏக்களாக இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க. இந்த பக்கம் வந்து திமுக இருக்க ஆட்களோ இல்லை அதிமுக இருக்க ஆட்களோ ரொம்பவே அமைதியான ஒரு நிலையில வந்து இருக்காங்க. ஆனந்த் அவர்கள்லாம் வந்து பேசுவாரா நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அவர் தான் இன்னைக்கு தேதியில வந்து சட்டமன்றத்தில் ஒரு ஆட்ட நாயகனா வந்து இருக்காரு. ஓவரால் இதை எப்படி பாக்குறீங்க இந்த சட்டமன்றத்தில் நடக்கிறதெல்லாம்? டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் வந்து 1100 நம்ம ஆண்ட்ராய்டு ஐஃபோனு புதிய ஆட்களுக்கு விளையாட தெரியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா? ஓகே. புதிய யுகம்
புதிய ஆட்கள், புதிய பரிமாணம், புதிய வளர்ச்சி தான் இன்றைக்கி வந்து நாட்டை வந்து அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் பொழுது 0000 இன்றைக்கி நீங்கள் வாங்கி கையில் வச்சுக்க வேண்டியதான். வெறும் பேசிக்கலாம், அதை தாண்டி வேறு ஒன்றுமே செய்கிறதுக்கான வழிவகை இல்லாத ஒரு நபர்களாக இருக்காங்கன்னும் பொழுது பேருக்கு நானே எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அவங்க சட்டமன்றத்தில் உட்காந்துக்கலாம். லோலோன்னு பழைய ரிங்டோன் அடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி அடிச்சுட்டு உட்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் இன்றைக்கி காலத்தில் நம்ம ஆண்ட்ராய்டு வெர்ஷனை தாண்டி ஆப்பிள் இருக்குது, இன்றைக்கி வந்துச்சு ஐஃபோன் ரேஞ்சில் நம்ம போயிட்டு இருக்கணும் பொழுது சட்டமன்றத்தில் அவர்களுக்கு நம்ம தான் இப்போ பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், துறை என்ன துறைன்னு சொல்ல தெரியல, சாமி துறைன்னு ஒரு ஆள் பேசுகிறாரு. அறநிலைத்துறைன்னு சொல்ல உனக்கு வாய் வரல, சாமித்துறைன்னு ஒரு ஆள் பேசிட்டு இருக்காங்க பொழுது என்ன துறை, என்ன களம், என்ன மேட்ச்சு, யார் ஹீரோ எதுவுமே தெரியல. ஃப்ளோவில் தான் ஆட்சி மிஸ் ஆச்சா? ஆட்சி சொல்லி அடித்தோம், ஃப்ளோலெலாம் மிஸ் ஆகலை. இதைத்தான் செய்ய போகிறோன்னு சொல்லி 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 நம்ம தொடர்ச்சியாக சொன்ன பொழுது அன்றைக்கு யாருமே நம்பலை. நேராக வருவாரா, 2026 உட்காருவாராம், சிஎம் உட்காந்தாச்சுல. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இருந்த இடம் தெரியாமல் போயிட்டு இருக்கீங்களே, அவ்வளோதான். நம்ம பொழுது பார்த்துக்கலாம். புதிய களம், புதிய நபர்கள். இன்னும் எங்கள் பொதுச்செயலாளர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு இதே போட்டாங்க, மெஸ்ஸியுடன் மோது புஷியுடன் மோதாதேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டதாக இருக்கட்டும். அந்த பக்கம் ஆதவர்ஜுனா அவர்கள் அடிச்சு அடிக்கல, உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க எதுக்கு 900 கோடி வாங்கினாங்க, யார் என்னன்னு சொல்லி பேச விஷயமா இருக்கட்டும். தளபதி சொல்லவே வேண்டாம், அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கதறுவாங்க. எடுத்து உட்காந்து பேசுனதுக்கப்புறம் பார்ட்டி ஃபண்டாக ஓடுறது. சிம்பிளாக முடிச்சாரா? பேப்பர் படிக்க தெரியல, படிச்சிருந்தா உனக்கு தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேப்பர் கூட படிக்காத ரீட்வீட் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கால், பேப்பர் ஏன் பார்க்க போகிறேன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த காரசாரமான இந்த விவாதங்களும் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் வந்து கேஎன் அவர்கள் பேசினது ஒரு மாரி பேசும் பொருளாக மாறிச்சு. அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு களத்துக்குள்ள வந்திருக்காரு. ஓபிஎஸோட இந்த ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? ஓபிஎஸ் இப்போ எங்கே இருக்காரு தம்பி? திமுக. அப்படியா? அவர் கேட்டுக்கிறேன் தம்பி. ஏன்னா வந்து டக்குன்னு தர்ம யுத்தம் நடத்துவார், அப்புறம் மாறிக்கிட்டே இருப்பாரு. முன்னாள் முதலமைச்சர் சார் எங்க இருக்காருன்னு வந்து கேட்கறது எப்படி சார் சரியா இருக்கும்? அதனால தான் எங்கே இருக்காருன்னு கேட்டேன். ஒரு முன்னாள் முதலமைச்சராக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, 3 முறை முன்னாள் முதலமைச்சராக ஆக்குனது யார்? அதிமுக, ஜெயலலிதா அவர்கள். ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஸ்டாலினுடைய புகைப்படத்தை சட்டப்பையில் வச்சுக்கிட்டு இவர் அண்ணன் செங்கோட்டையன் வந்து இடம் மாறி உட்காந்துருக்கான்றாரு. அதுக்கு தான் சரியான பதிலடி கொடுத்தாரு. இடம் மாறினாலும் நம்மளுடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார். இடம் மாறினாலும் அவர் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் மாறவே இல்லை. அந்த புகைப்படத்தை அம்மையார் ஜெயலலிதா புகைப்படத்தை வைப்பதற்கு அனுமதி கொடுத்தது யாருனாக்கா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள். நம்மளுது அப்போது நாங்கள் மாற்றலை. ஷர்ட்டில் வந்து ஃபோட்டோ வந்து ஸ்டாலின் அவர்களாக இருக்கும், ஆனால் இதயத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க வந்து. அப்போ நடிக்கிற நீ அதானே? யாருக்குமே உண்மையாக தானே அர்த்தம் தம்பி. மானசீகமாக நீங்கள் வந்து இதயத்தில் அது இதயத்தில் இது. இங்கே வந்து இவர் தெளிவாக சொல்லிட்டார். செங்கோட்டையன் அண்ணன் ரொம்ப தெளிவாக சொன்னார். அம்மா ஆளாக்கினதுனால அவனுடைய புகைப்படத்தை வச்சுக்கொள்ளாமான்னு கேட்டால் வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கு இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்து விட்டேன், டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்பதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், பிஜேபி நிலைப்பாடு தான் ஓபிஎஸ் நிலைப்பாடு. அப்போது சரியான இடத்துல தான் அவரும் போய் சேர்ந்துருக்காரு. எல்லாம் பிஜேபியுடைய ஒரே விங்கு தான். அது எல்லாமே திமுக, அதிமுக, ஓபிஎஸ் எல்லாமே பாமக எல்லாமே பிஜேபியோட விங்காக தான் இருந்து செயல்படுதும் பொழுது இல்லை சார், அப்படி நம்ம அதை இதுவாக சொல்லிட முடியாதுல்ல சார். என்ன திமுக இருந்தால் இப்போ பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாருன்றதை விட இப்போ திமுக இருக்காரு, ரொம்பவே ஒரு முக்கிய தலைவராக வளம் வந்துட்டு இருக்காரு. அப்படியா? முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா திமுக? ஆமாம் சார். நீங்கள் ஏதாவது ஒரு நிகழ்வு சொல்லுங்கள், ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து திமுக இந்த நிகழ்வில் இவரை பங்கேற்க வைத்தது, இந்த நிகழ்வு இவர் தலைமை தாங்க வைத்தது என்ன இருக்குது? சமீபத்தில் உதயநிதி அவர்களை வந்து அந்த சம்மன் கொடுத்து விசாரணைக்கு கொண்டு போனாங்க. அப்போ தேனியில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணது வந்து ஓபிஎஸ் அவர்கள் தான். ஆஹா தம்பி, தமிழ்நாட்டில் அப்படிலாம் எங்கேயுமே போராட்டம் நடக்கல. தலைநகரம் சென்னையிலே நடக்கல தெரியுமா? நான் அன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லா சேனலுக்கும் போயிட்டு தான் இருந்தேன். அது நீதிமன்றம் 12 மணி நேரத்துக்கு 12 மணிக்கு மேலே வந்து நீங்கள் கைது செஞ்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஏன் சொன்னாங்க? ஏதாவது கூட்டம் நெரிசல் அந்த மாதிரி ஏதாவது? அப்போல்லாம் அப்படி நீதிமன்றம் சொல்லியிருக்கலாம். பட் நான் பார்த்து திமுக போட்டு வச்ச விதை 12 மணிக்கு மேலே குடிக்க வச்சிருச்சா எல்லாத்தையும். கடை தந்துட்டு அவங்க கூட போயிட்டாங்க. ஏய் போயா ஒம்பாட்டுக்கிட்ட அவங்க மாநாட்டிலே வந்து கோட்டரை குடிச்சிட்டு ஆன கேஸ்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களே. அப்படின்னும் பொழுது உதயநிதியை விசாரணைக்கு அழைத்து சென்றதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விவகாரமாகவே மாறவே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள பொழுது. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays.